கொழும்பு குணப்பிட்டிய கங்காராம விகாரையை மையமாக கொண்டு நடத்தப்படும் புத்த ரஷ்மி வெசாக் வலயத்தின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று மாலை ஆரம்பமாகின. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. குணப்பிட்டிய கங்காராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி கிரிந்தி அசஜித் தேரின் ஆலோசனைக்கமைய புத்த ரஷ்மி வெசாக் வலயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கம்பளை ஹின்னார் அந்தேனிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த வெசாக் வெளிச்சக்கூடு இம்முறை காட்சிப்படுத்தப்படுவது 3வது தடவையாகும். டிட்பா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்மசாந்தி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆசி வேண்டியும் இம்முறை இந்த வெசாக் வெளிச்சக்கூடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வெசாக் வெளிச்சக்கூட்டை பிளாக் ஷேடோ இளைஞர் அமைப்பு நிர்மாணித்துள்ளது. பொருளை கெம்பிள் மைதானத்திற்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள வெசாக் அலங்கார பந்தலை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று திறந்து வைத்தார். கொழும்பிலும் நாட்டின் பல பகுதிகளிலும் வெசாக் அலங்கார பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெசாக் வலயங்களை காண்பதற்காக அதிக அளவிலான மக்கள் வருகை தந்திருந்தனர். ඒකයි තවමත් සංසාරේ නිවන් දකින්නට පින් මදි වෙන්නේති ඒකයි තවමත් සංසාරේ දෙව්රම් වෙහෙරට යන්න එන්න ඇති බුදුන් වඳින්නට ඒ කාලේ නිවන් දකින්නට පින් මදි වෙන්නැති ඒකයි තවමත් සංසාරේ. கங்காராம புத்த ரஷ்மி வெசாக் வலயத்திற்கு இணையாக ஜனாதிபதி அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வெசாக் பக்தி கீத இசை நிகழ்ச்சி ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. முப்படை போலீஸ் இசைக்குழுவினர் மற்றும் கொழும்பில் உள்ள சில பாடசாலைகளின் பக்தி இசைக்குழுவினர் கீதங்கள் இசைத்தனர். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய உள்ளிட்டவர்கள் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். மொங்கோலியாவின் புத்த சாசன வரலாற்றில் முதற் தடவையாக புத்த பகவானின் பிரதம சீடர்களான செரியோத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்கள் நேற்று வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர், ஜப்பானின் பிரதம சங்க நாயக்கர் பானகல உபதிச நாயக்க தேரர் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் குழுவினர் புனித சின்னங்களுடன் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் அண்மையில் மொங்கோலியாவிற்கு சென்றிருந்தனர். புனித சின்னங்களை மொங்கோலியாவின் முன்னாள் ஜனாதிபதி வரவேற்றார். இந்த புனித சின்னங்கள் நாளை முதல் மொங்கோலியாவின் தலைநகரான உல்லாபடாரில் உள்ள கண்டன் மகா பௌத்த மடாலயத்தில் வைக்கப்பட்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை 10 நாட்கள் மக்கள் வழிபாட்டிற்காக காட்சிப்படுத்தப்படும் என பானகல உபதிச தேரர் கூறியுள்ளார்.